Hello everyone. இன்னைக்கு லெசன்ல ரெண்டு வார்த்தையை வச்சு எப்படி இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். முக்கியமா பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஷார்ட் சென்டென்சஸ் நல்லா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுறவங்க தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்மளே கவனிச்சு பார்த்தா தெரியும். சோ நீங்களும் இந்த மாதிரியான குட்டி குட்டி சென்டென்சஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டே அண்ட் டேக் இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு எத்தனை குட்டி குட்டி சென்டென்சஸ் நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டே காம், அமைதியா இரு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே ஃபோக்கஸ்ட், கவனம் சிதறாம இரு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே பாசிட்டிவ், நேர்மறை எண்ணத்தோட இரு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே ஹெல்தி, ஆரோக்கியமா இரு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே சேஃப், பத்திரமா இரு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே அவே, ஒதுங்கி இரு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே கனெக்டட், தொடர்புல இரு. ஸ்டே ஸ்டில், அசையாம இரு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே ஸ்ட்ராங், பலத்தோட இரு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே கூல். ஸ்டே கூல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல சொல்லிக்கலாம். ஸ்டே கூல். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே வித் மீ, என் கூட இரு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே நியர்பை, பக்கத்துல இரு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே குவைட், அமைதியா இரு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே ப்ரிப்பேர்ட், தயார் நிலையில இரு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே அட் ஹோம், வீட்லயே இரு. நெக்ஸ்ட் ஒன், டேக் அ பிரேக், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் ஒன், டேக் அ நாப், குட்டி தூக்கம் போடு. நெக்ஸ்ட் ஒன், டேக் அ ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ எடு. நெக்ஸ்ட் ஒன், டேக் அ ஷவர், குளிக்க போ. நெக்ஸ்ட் ஒன், டேக் அ வாக், கொஞ்சம் நட. டேக் நோட்ஸ், குறிப்பெடுத்துக்கோ. நெக்ஸ்ட் ஒன், டேக் அ சீட், உட்காரு. நெக்ஸ்ட் ஒன், டேக் அ ட்ரிப், சுற்றுலா போயிட்டு வா. நெக்ஸ்ட் ஒன், டேக் ஆக்ஷன், நடவடிக்கை எடு. நெக்ஸ்ட் ஒன், டேக் அட்வான்டேஜ், பயன்படுத்திக்கொள். நெக்ஸ்ட் ஒன், டேக் கண்ட்ரோல், நீ கட்டுப்பாடு எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் ஒன், டேக் இனிஷியேட்டிவ், நீ நடவடிக்கையை தொடங்கு. நெக்ஸ்ட் ஒன், டேக் இட் ஈஸி, இதை ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியாக எடுத்துக்கோ, எளிதாக எடுத்துக்கொள். நெக்ஸ்ட் ஒன், டேக் ப்ரிகாஷன், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடு. நெக்ஸ்ட் ஒன், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை எடுத்துக்கொள். நெக்ஸ்ட் ஒன், டேக் டைம், நீ நேரம் எடுத்துக்கோ, ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா உனக்கு வேண்டுங்கிற நேரத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு டேக் டைம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டேக் டர்ன். டேக் டர்ன் அப்படின்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், நீ ஒரு முறை செஞ்சினா அடுத்த முறை உன்னோட முறை வர்ற வரைக்கும் உன்னோட முறைக்கு இரு, உன்னோட முறையை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது தான் டேக் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒரே ஆளே செய்யாம மாற்றி செய்யுங்க அப்படின்னு சொல்றது தான் டேக் டர்ன். நெக்ஸ்ட் ஒன், டேக் அ லுக். டேக் அ லுக்னா இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு டேக் அ லுக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த குட்டி குட்டி சென்டென்சஸ்ல இருந்து ஒரு குட்டி டெஸ்ட். நீங்க பார்த்தது எவ்வளோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நடவடிக்கை எடு. நெக்ஸ்ட் ஒன், பக்கத்துல இரு. நெக்ஸ்ட் ஒன், ஆரோக்கியமா இரு. நெக்ஸ்ட் ஒன், என் கூட இரு. நெக்ஸ்ட் ஒன், உட்காரு. ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க, இல்லைனா மறுபடியும் ஒருக்க வீடியோ பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கு. ஆனால் ரொம்ப ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு இந்த மாதிரியான ஷார்ட் ஃப்ரேசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா நீங்க பேசும்போது நல்ல கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரியான ஷார்ட் ஃப்ரேசஸ். ஸோ இது எல்லாத்தையும் எழுதி வச்சு நல்லா படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் கத்துக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.